இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க வர வழியில் வண்டியெல்லாம் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாக அதெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு, எல்லாம் போயிட்டானுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு செம க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு பார்ப்போம், எப்படி இருக்குது, என்ன கிளைமேட்டு எல்லாம் கேட்டு பார்ப்போம். வாங்க பார்த்துக்கலாம். யாரை நீங்கள் உங்கள் பேர்? என் பேர் உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. வந்திருக்கீங்க, இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு? பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலி கூட வரலாம். கப்பல்ஸ் இல்லாதவங்க ஃப்ரெண்டு கூட வரலாம். கப்பல்ஸ் இல்லாதவங்கன்னா நீங்க கப்பல்ஸ் அனுப்பிட்டீங்களா? இல்லை, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி விலங்குகள், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா நல்லா இருக்கு. புலி, சிங்கம், பாதி அதில் ஏங்க வர வேண்டியது வர வேண்டியது காசு இல்லை. சரி, ஓகே. எங்கள் சேனலில் வர லாபத்திற்கு நான் உங்களுக்கு பாதி கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுவீங்களா சார்? பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்களா? ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னா இந்த காசு ஃபுல்லாக இவருக்கு தாங்க. விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. எப்படியும் ஆகாது எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். 10 ரூபா போட்டு ஓகே ஓகே. இங்க பாருங்க, ஒரு புலி வாங்கலாம்னாலும் புலி பொம்மை நாட்டி வாங்கிட்டு வந்து இங்க வைப்பேங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஏரியா பேர் ஆஸ் ப்ளீஸ். என்னடி சொல்ற? ஆஸ் ப்ளீஸ். ஆந்திராவில் ஆஸ் ப்ளீஸ்ன்ற ஏரியாவில் இருக்கு. உங்களுக்கு லொகேஷன் கீழே டேக் பண்றேன். இப்படியும் மறந்துடுவேன், இருந்தாலும் சொல்றேன். ஆஸ் ப்ளீஸ். இன்னொன்னு ஒன்று இருக்கு. இப்ப பசங்க கிட்ட கேட்கறத விட நம்ம போயிட்டு பொண்ணுங்க கிட்ட கேட்டோம்னா அது எப்படி இருக்குன்னு ஒன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியாது. எல்லாருக்கும் செயல்படி போலாம். என்னடி சொல்ற? இப்போ நம்ம பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போனேங்க. எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் கிட்ட போய் பேசுறது வேற மாதிரி இருக்கும். நம்ம ஆனால் பசங்கிட்டே போய்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற பசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இருக்கு, என்ன கிளைமேட்னு. வாங்க. நாங்கள் யூடியூப் சேனல்ல வரோம். இப்போ நீங்க வந்திருக்கீங்க இடத்துக்கு, எப்படி இருக்கு, எப்படி கிளைமேட் எல்லாம் எப்படி சொல்றீங்க? அந்த பசங்க கிட்ட கேட்டுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்காக நீங்க வந்தீங்க? எதுக்காக என்ஜாய் பண்றோம்? கேவலமா இருக்கீங்க, என்ஜாய் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆளு இருக்கா? ஆளு இருக்கா? இல்லைங்க, ஆளு இருந்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். ஆளுங்க. ஆமா, வேஸ்ட். அவங்க சொல்லிட்டு இப்போ நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ப்ளீஸ் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உள்ள போட்டிங், இந்த ஓடிக்கிட்டு இருக்கா விலங்குகள் அந்த மாதிரி எதோ இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் உள்ள போயிட்டு பார்ப்போம். வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள அலோட் பண்ணுவாங்க. டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போயணும், வேற வழி இல்லை. எவ்வளோ தெரியல டிக்கெட் பார்ப்போம். 20 rupees ஆன் டிக்கெட். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இங்க மயில் இருக்கு, மயில் நிறைய இதெல்லாம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். விஜய் சேதுபதி சொன்ன முட்டை, பெரிய முட்டை. அது ஒரு முட்டை பாத்திரியா? ஆமா சார். வாவ், இவ்வளவு பெரிய முட்டை. ஹாய், ஐ எம் கணேஷ். ஏதோ பேசுறியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா கீரை. பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. நிறைய மயில், கழுகு நிறைய இருக்கு. எல்லாம் பாய்ஸே, எல்லாம் பாய்ஸே. கன்னடா வருதா வேற? பாருங்க, இன்னும் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க. சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கதான் இருக்கிறாங்க. மரத்துல கிரத்துல ஏறி இங்க பாருங்க. ஏய் ஃப்ரெண்டுங்கடா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ ஹலோ போயிருங்கடா நீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உள்ள போனா வேற லெவல்ல ஒரு நிறைய மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டேன், எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவேன். அப்புறமேட்டு இங்க பாருங்க, எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி வந்தீங்கன்னா போட்டோவுக்கு செம்மையான பிளேஸ் நிறைய இருக்கு. மரம், கிரம், செடி, புயல் எது கூட வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். வேற லெவல்ல இருக்கும். நிறைய இந்த இடத்துல பொண்ணுங்க தான் அதிகமா வந்திருக்காங்க. அதுக்கு தான் நாங்க போறோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. தெரிஞ்சு என்ன இது, என்ன மாதிரி இடம்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்திருக்கிறதுங்க. பாப்பா உள்ள போயிட்டு இது எப்படி என்ன இதுன்னு நம்ம உள்ள போனதான் நமக்கு தெரியும். இப்பதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இது வரையும் என்னைக்கும் வந்ததில்லை. பார்க்கலாம். சரி வாங்க, மேல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாம் ஃபுல்லா பெரிய வியூ தாங்க. பாருங்க நீங்களே, ஃபுல்லா சுத்தி காட்டிடுறேன். உள்ள போயிட்டு அங்கே போயிட்டு காட்டிடுறேன்.
எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களே. எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் கிளைமேட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6 மணிக்கெல்லாம் வந்திருந்தா இன்னும் வேற லெவலில் வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 164 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து இருக்குன்றாங்க. ரொம்ப பழமையான இது. எனக்கு தெரிஞ்சு 164னா எங்கேயோ இருக்கு அது கணக்கு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. வாங்க இந்த ட்ரீ தான் அது நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் தான் உள்ள போயிட்டு இருக்கோம். இதா அது ட்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு பின்னாடி இடிஞ்சு விழுந்த தேட்டரு இப்போ வரையும் அது அங்கே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 200-500 வருடத்துக்கு முன்பு ஆன விஷயம் இது. இப்போ நம்ம எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறாங்க. உள்ள போய் பார்ப்போம். இங்க நல்லா டென்ட் போட்டு எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே தெரிஞ்சு பாருங்க, அந்த இடத்துல போனோம்னா வேற லெவல்ல இருக்கும். போய் பார்ப்போம். மேல போயிருக்காங்க பாருங்க ட்ரீ. 164 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிற இங்க பாருங்க, நல்லா எதிர்க்கலாம் மேல ஏறலாம். இன்னும் 1000 பேர் கூட ஏறலாம். இடம் கட்டாது. பாத்தீங்கன்னா வேறு எங்க போயிருக்கு பாத்தீங்கன்னா பூமி கட்டியில் தான் போயிருக்கு. மரம் கிளையெல்லாம் மேல போயிருக்கு. இப்படி நின்னும் போட்டோ எடுக்கலாம். இப்படி நின்னும் போட்டோ எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விதவிதமா எடுக்கலாம். காலை கூட மேல போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்க போனீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் ஃபுல்லா போட்டிங்க. ஃபுல்லா நிறைய பேர் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளு 4 பேர் போலாம். 4 பேர் போயிட்டு இவன் என்ன ஒரு மாதிரியா பாத்துருக்கேன். அவனை காட்டு ஒரு க்ளோஸ் அப் காட்டு. நாங்க அந்த கமெண்ட் சொன்னவன் வேற யாரும் எங்க கூட தான் இருக்கான். பாத்தீங்கன்னா இதான் மெரிக்கிறது. மெரிச்சிட்டு போயிட்டு வரணும். ரிவர்ஸ் எல்லாமே டர்னிங் எல்லாம் இதுலயே இருக்கு. போலான்னு ஒரு ஐடியா இருக்கிறோம். போனாலும் வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம அதனால வீட்டுக்கு போயிடலாம். பிளாக்கர் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அவர் மச்சா. இங்க நிறைய ஊஞ்சல் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து ஜாலியா விளையாடலாம். கல்யாணம் எல்லாம் விளையாடுவானா, மற்றபடி சின்ன பசங்க மட்டும் விளையாடுவாங்க. உங்களுக்கு நாளைக்கே கல்யாணம், ஆனா விளையாடிட்டு இருக்கோம். பேய் வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்கதான் காஞ்சனா படம் ஷூட்டிங் எல்லாம் எடுத்தாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் இங்க தான் எடுத்தாங்க. உள்ள போய் கட்டுறோம் வாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேரெல்லாம் எழுதி விட்டுருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிக்காங்க. இது ஆளு இங்க படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், எழுதுக்கலாம். இப்படியே வாங்கம்மா. இது இன்னொரு பெட்ரூம். படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், எழுந்துக்கலாம். கிச்சனு. இது கிச்சன். சாப்பாடு செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், கழுவிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இது பால்கனி. வாட் வெரி நைஸ், நல்லா இருக்குங்க. இது பால்கனி, மொட்டை மாடி மாதிரி ஜாலியா சுத்திக்கலாம், இது பண்ணிக்கலாம். இங்க ஒரு பாத்ரூம், இங்க ஒரு பாத்ரூம், டபுள் பாத்ரூம். எல்லாரும் பேர் எழுதி வச்சிருக்காங்க. நம்மளும் நம்ம பேர் எழுதலாம் வாங்க. கீழே இன்னொரு பேர் எழுதலாம். இப்போதைக்கு யாரும் இல்ல, அதனால பிளாங்கா விடலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கிளைமேட்டை சுத்தி காட்டுறோம், வாங்க போலாம். தாத்தா தருகிறது 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 தாத்தா தருகிறது. கிளைமேட் எல்லாம் இதா இருக்கும். ஆச்சு. காத்துங்க பேசுறது பெங்களூர் வேற போய் ரீச் ஆகணும். 6 மணிக்கு போயிடுவான். சரி ஓகே பாய், இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு